மலேசியாவுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் டூர் விஷயமாகவோ, ரிலேட்டிவ் சந்திக்கவோ, பிஸ்னஸ் விஷயமா வர்றவங்கலாம் மேக்ஸிமம் இந்த டச் அண்ட் கோ கார்டு எடுத்துக்கிறது ரொம்ப வேல்யூவான விஷயம். இதை கொண்டு நம்ம லோக்கலில் எல்லா இடங்களும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த கார்டு அக்சஸ் ஆகும். நம்ம ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா, எல்ஆர்டியில் போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த கார்டை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போயிடலாம். அதுக்கு அடுத்து அதே மாதிரி பஸ்ஸில் லோக்கலில் எங்கே போகிறோம்னாலும் சரி, பஸ்ஸில் ஏறின உடனே டிரைவர் பக்கத்தில் ஒரு ஸ்கேன் மிஷின் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் நம்ம எங்கே இறங்குறோமோ அந்த இறங்குற இடத்துல நம்ம வழியில் இருக்கிற ஸ்கேன் மிஷினில் திருப்பி ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம எவ்வளவுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு அமௌண்ட் டிடெக்ட் ஆயிரும். பொதுவாக இந்த கார்டு 20 வெள்ளியிலேருந்து கிடைக்கும். 20 வெள்ளிக்கு வாங்கினோம்னா அதில் வந்து 15 ரிங்கிட் இருக்கும். இந்த 15 ரிங்கிட்டை நம்ம எல்லா இடங்களும் யூஸ் பண்ணி கடைசியில் ஒரு 3 ரிங்கிட் கிட்ட வர்றப்போ திருப்பி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நம்ம இந்த மலேசியாவில் லோக்கலில் எல்லா இடங்களுக்கு போகிறதுக்கும் இந்த கார்டு வந்து அதிகமாக அக்சஸ் ஆகும். இது இல்லாமல் நம்ம டோல் கிராஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப கூட இதே கார்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய டோலையும் கிராஸ் பண்ணி போகலாம். அதுக்குள்ள அமௌண்ட்டும் நம்ம கார்டில் இருந்து வந்து டிடெக்ட் ஆகிக்கிறோம். அவ்வளோ வேல்யூவான கார்டு மலேசியா ட்ராவல் கார்டுக்கு வந்து டச் அண்ட் கோ.